ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் பண்ணுற நார்மலான லட்டு தான். ஆனால் நம்ம பூந்தி வந்து பொரிச்சு பண்ணுவோம். ஆனால் இதில் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம எண்ணெயே சேர்க்காமல் வந்து லட்டு பண்ண போகிறோம். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஸோ இந்த சூப்பரான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கடலைப்பருப்பை நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். முன்னாடியே வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்குது. 5 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் இல்லாமல் வரும். இல்லைனா இந்த பருப்பை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை அரைக்கும் போது பார்த்திங்கன்னா தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு கடாய்க்கு மாற்றிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த கடலைப்பருப்பை இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா அமுத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரணும். இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா இந்த கடலைப்பருப்போட இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஒரு முக்கால்வாசி இதில் வெந்துருச்சு அப்படின்னா நம்ம சூடாக சர்க்கரை பாகில் போடும்போது மிச்சமும் வெந்துடும். இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த கடலைப்பருப்போட பச்சை வாசம் பார்த்திங்கன்னா நல்லா போயிடும். அப்படி பச்சை வாசம் போயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து இது வெந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெடியாகி வந்துருச்சு. இன்னொரு 3 நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும், ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்தளவு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறட்டும். இந்த மாதிரி ஒரு தட்டில் மாற்றி நான் இதை பார்த்திங்கன்னா ஆற வச்சுருந்தேன். இப்போ இதை மறுபடியும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா நல்லா பவுடராக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அடுப்பில் ஒரு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகிருச்சு. இப்போ இதில் நான் ஒரு 15 பீஸ் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடலாம். கிஸ்மிஸ் ஒரு 15 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதும் இதை வெளியே எடுத்துடலாம். நம்ம அடுத்து இதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1 கப் கடலைப்பருப்பு எடுத்தேன். அதனால் நான் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்க்கரை இதில் சேர்த்துக்கிறேன். இது கரையிறதுக்காக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து கம்பி பதத்துக்கு வரட்டும். ஒரு கம்பி பதம் வந்தால் சரியாக இருக்கும். பாகு பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கம்பி பதம் வந்துச்சுன்னா போதும். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிஸ்மிஸ் திராட்சை ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சேர்த்து. அவ்வளோதான். இப்போ இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். பாருங்கள் இது வந்து மாவு நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பின்னாடி நம்ம நெய் கொஞ்சம் சேர்த்து இதை லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள் மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம கையில் கொஞ்சமாக நெய் தொட்டுக்கலாம். இந்த மாதிரி நெய் தொட்டுக்கிட்டேன். இப்போ இதை நமக்கு தேவையான என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம இதை லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி லட்டாக பிடிச்சிக்கலாம். இப்போ இதை நான் தனியாக எடுத்து வச்சுறேன். எடுத்து வச்சுட்டு மிச்சத்தையும் இதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான லட்டு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஒரு சொட்டு எண்ணெய் கூட தேவைப்படாது. ஒரு 2 ஸ்பூன் நெய் மட்டும் இருந்தால் போதுங்க. இதில் எண்ணெய் பிசுப்பு அதெல்லாம் எதுவுமே இருக்காது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக நீங்கள் இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எண்ணெய் இல்லாத லட்டோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க. அந்தளவுக்கு சூப்பரான லட்டு இது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.